கலைவாணி அம்மாவுடைய காலோட அமைப்பு வித்தியாசமான கால்கள் அமைப்பு. கால்கள் ரொம்ப குட்டையானது. சராசரி மனிதனை விட சராசரி ஹியூமன் பீயிங்ஸ் விட மனிதர்களை விட பெண்களை விட கூட குறைவானது. ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கு. எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அம்மாவுக்கு உடம்பு வெயிட் அதிகம். கால் ரொம்ப குட்டையான கால்கள். உங்கள் பிறவிலேயோ முன்னோர்கள் காலத்தில் யாருக்கோ குட்டையான புள்ள உருவம் கொண்டு வந்துருப்பாங்க. அதனால் இந்த பாதிப்பு நான் சொல்ல வேண்டியது அவங்களுக்கே தெரியுது. முடிஞ்ச ஒரு ஸ்டிக்கு போட்டு நடக்க சொன்னேன். நம்மளோட வைத்தியசாலைக்கு வந்தாங்க. கால் மூட்டு தேய்மானம்னு வித்தியாசமான ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்குது. நல்லா பாருங்க, ஒரு ஜான் அளவுக்கு தான் இருக்கு. உடல் வெயிட் அதிகம். 85 கிலோ இருக்காங்க. கால்கள் சின்னது. புரியுதுங்களா? கண்டிப்பாக ஸ்டிக்கு போட்டு வாக்கார் போட்டு நடக்கணும். கொஞ்சம் தடுமாறி வந்து எலும்பு உடஞ்சி போயிடும். என்ன வயசு ஆகுதுங்க? 62 வயசு. நம்ம வைத்தியசாலைக்கு வந்தால் மூலிகை தேவை சூரணை கொடுத்தா சில பச்சளைகளை போட்டு விட்டா உணவு முறையில் சில மாற்றங்கள் பண்ணணும். அன்னைக்கு சொன்ன ஸ்டிக்கும் வாக்கர் போடல, போட சொல்லியிருக்கான். போட்டால் நல்லபடியாக நடப்பாங்க. வந்து எப்படிமா இருக்கு? காயவேலூர்ல எங்க? சத்துவாச்சாரி இல்லை, பவர் லிஃப்டிங் வெயிட் லிஃப்டிங். அது நம்ம மாதிரி பவர் லிஃப்ட். நான் ஒரு பவர் லிஃப்ட் வெயிட் லிஃப்டரு, யோகா மாஸ்டரு. அதாவது வேலூர் புரட்சிக்கு அதிகமான ஆளுகள் போய் சேர்ந்தது அங்கே தான். அதாவது திப்பு சுல்தான் பேர் இல்லை. நானே எங்கள் முன்னோர்களே போர் வீரர்கள் தான். இங்கே சங்ககிரி கோட்டையில் வேலை செஞ்சவங்க தான் இருந்தாங்க. எங்கள் வீட்டில் அந்த வாழை கத்தி கேடை கட்டாரி ஈட்டி பிச்சுவாலாம் இருக்குது. சாத்துவாச்சாரி சாதாரண கிடையாது. இன்றைக்கி வந்து ஆர்மியில் பெரும்பாலான ராயவேலூர்லேருந்து போனவங்க தான். அந்த சாத்துவாச்சிலேருந்து போனவங்க வீட்டுக்கு பவர் லிஃப்டிங் உண்டு, வெயிட் லிஃப்டிங் உண்டு, ராணுவத்துக்கு போகிறவங்க உண்டு. அம்மா பேர் என்னங்க? கலைவாணி. அம்மாவுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு ஸ்டிக்கு போட்டு நடக்க சொல்கிறேன். வேறு எதுவும் பண்ண மாட்டேன். நான் வைத்தியம் பண்ணுவது நானாக இருந்தாலும் குணப்படுத்துவது ஆண்டவனே. நன்றி, வணக்கம்.